சரி, அடையாளம்னா என்ன? என்னோட சுயசரிதையை ஒரு 2 நிமிஷம் சொல்றேன். 2004ல் நான் என்னுடைய தாய் கிட்ட போய், அம்மா, நீங்க குழந்தையில பெத்தெடுத்து என்னை வளர்க்கும் பொழுது நீங்க மகனாக பெத்தெடுத்து வளர்த்தீங்க. ஆனால் என்னுடைய உணர்வு பெண்ணாக இருக்கிறது. நான் பெண்தானே அம்மா என்று என் உணர்வை என் தாயிடம் சொன்ன பொழுது என் தாய் மனநிலை எவ்வாறு இருக்கும் என்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ என் சுற்றி இருக்கக்கூடிய சமூகம், என்னோட படித்த நண்பர்கள், இவர்களுடைய பார்வை எப்படி இருக்கு என்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்றைய காலகட்டம் ஒரு திருநங்கை கல்வி பயில முடியுமா? ஒரு திருநம்பி வெளியில் நடமாட முடியுமா? 2004க்கு முன்னாடி சொல்றேன் நான். மாற்றுப்பாலின குழந்தைகள் யாராவது ஒருவர் சமமாக சமத்துவமாக இந்த சமூகத்தில் நடமாட முடியும் என்ற கேள்வி சிந்தித்து பாருங்கள். ஆனால் 2008 பிறகுதான் பல்வேறு இழிவு சொற்களால் எங்களை வசைப்பாடிய சமூகம். உங்களுக்கெல்லாம் தெரியும், 9, அலி, பொட்டை, பல இழிவு சொற்களால எங்களை காயப்படுத்திய சமூகம். இது எங்கிருந்து தொடர்ந்து வருகிறது? எங்கிருந்து இதை தொடர்ந்த காரணம் என்ன? சிந்தித்து பார்க்கும் பொழுதுதான் தெரிகிறது. இந்து மதத்திலே ஏதோ ஒரு கடவுள் சொன்னாராம், அவர் வனவாசம் போகும் பொழுது ஆண் பெண்கள் எல்லாருமே வரிசையாக பின்தொடர்ந்து போகும் பொழுது திருநங்கைகள் மட்டும் தனித்து விடப்பட்டார்களாம். அப்பொழுது அந்த பகவான் சொன்னாராம், ஏன் 14 வருடம் 14 வருடம் வனவாசம் இருந்த பிறகு திரும்பி வரும் பொழுது ஏன் நீங்க மட்டும் தனித்து விடப்பட்டிருக்கிறீர்கள், ஏன் இங்க நிக்கிறீங்கன்னு சொல்லி கேட்டாராம் அந்த பகவான். சுவாமி, நீங்க எல்லாரும் ஆண்கள் பெண்கள் எல்லாம் என்னோட பின்தொடரலாம் அப்படின்னு சொல்லிட்டீங்க, எங்களை மட்டும் சொல்லல, அதனால நாங்க தனித்து விடப்பட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னாராம். அப்போ நான் 14 ஆண்டுகள் வனவாசம் புரிந்தது போல் நீங்களும் 14 ஆண்டுகள் வனவாசம் புரிந்தீர்கள் அல்லவா? அதனால் நீங்கள் இன்று முதல் பிறரிடம் யாசகம் பெற்று பிழைக்கக்கூடியவர்கள் என்று சொன்னாராம் அந்த கடவுள். எந்த கடவுளாவது பிச்சை எடுக்க சொல்வார்களா? சொல்லுங்கள் பார்க்கலாம். அதன் வழித்தோன்றல் தான் இன்றளவுக்கும் பின்தொடர்ந்து வருகிறது. ஆனால் நம்மளுடைய முத்தமிழர் தலைவர் கலைஞர் அவர்கள் எங்களை அடையாளப்படுத்தினார். எப்படி அடையாளப்படுத்தினார்? எண்ணற்ற இழிவு சொற்களால் எங்களை இழிவுபடுத்திய காலத்தில் 2008ல் எங்களுக்கு திருநங்கை என்று ஒரு மிகப்பெரிய அங்கீகாரத்தையும் அடையாளத்தையும் கொடுத்தவர் முத்தமிழ் தலைவர் கலைஞர் அவர்கள். ஒரு காலத்துல நான் யாருன்னு சொல்லவே முடியாத காலத்துல நான் வெளியில நான் இந்த பாலினம் தான் சொல்லும் பொழுது இந்த சமூகம் என்னை புறக்கணிச்சு, புறந்தள்ளிச்சு. ஆனா முத்தமிழர் தலைவர் கலைஞர் அவர்கள் அந்த பெயரை தந்தது பிறகுதான் உடன்பிறப்பலாகிய உங்களால் நாங்கள் அரவணைக்கப்பட்டோம். 2008க்கு பிறகு 2009ஆம் ஆண்டு நலவாரியம் அமைத்தார்கள் தலைவர் கலைஞர் அவர்கள். அதன் பிறகுதான் வாக்காளர் அடையாள அட்டை, குடும்ப அட்டை, இந்த மாதிரி பல அடையாளங்களோடு நாங்கள் வாழ்ந்தோம். அடையாளமே இல்லாதவங்களுக்கு அடையாளம் தந்த இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். அது மட்டுமா, 2014 சட்ட போராட்டம், உச்சநீதிமன்றம் வரை சென்று சட்ட போராட்டத்தை நாங்கள் தொடர்ந்து கொண்டே இருக்கிறோம் எங்கள் பாலின அடையாளத்திற்காக. ஆனால் 2008லேயே முத்தமிழர் தலைவர் அவர்கள் எங்களுக்கு அடையாளத்தை கொடுத்து விட்டார் தமிழ்நாட்டில். நாடாளுமன்றத்திலே நம்மளுடைய திருச்சி சிவா அண்ணன் அவர்கள் தனிநபர் மசோதாவை கொண்டு வந்தார்கள். இவர்களுக்கான இடஒதுக்கீடு, இவர்களுக்கான கல்வி வேலை வாய்ப்பிலே இடஒதுக்கீடு பாலின சமத்துவமாக நடத்தப்பட வேண்டும், இவர்களுக்கு கல்வியிலும் வேலை வாய்ப்புகளிலும் அந்த நகல்களிலே பாலினம்
ஆண் பெண் என்று இருக்கிறது, அவர்களை திருநங்கை திருநம்பி என்று அடையாளப்படுத்த வேண்டும் என்று நாடாளுமன்றத்தில் குரல் எழுப்பியது திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணன் திருச்சி சிவா எம்பி அவர்கள். அன்னைக்கு அதற்கு உறுதுணையாக இருந்த அக்கா கனிமொழி அவர்களையும் தமிழச்சி தங்கப்பாண்டியன் அவர்களையும் இந்த தருணத்தில் நான் நினைவு கூற விரும்புகிறேன். 2021 ஆட்சி அமைப்பதற்கு முயற்சியை நாம் எடுத்து மிகப்பெரிய ஒரு வெற்றியை நாம் வெற்றி பெற்றிருக்கிறோம். 2021 தலைவர் தளபதி அவர்கள் ஆட்சி பொறுப்பில் அமர்ந்த உடனே 5 திட்டங்களில் முக்கியமான திட்டம் ஒன்று, விடியல் பயணத்தில் திருநங்கைகளும் பயணிக்கலாம் என்ற திட்டத்தை தலைவர் அவர்கள் ஆரம்பம். அது ஆட்சியிலே தொடர்ந்து பல்வேறு திட்டங்கள். ஒரு சமூகம் கல்வியால் மேம்படணும், ஒரு சமூகம் விளிம்பு நிலையில இருக்கு, அவங்க மேல வரணும்னா அவங்கள கல்வியால மேல கொண்டு வரணும். அப்படிதான் நம்ம திராவிட முன்னேற்ற கழகம், திராவிட மாடல் அரசு கல்வியால எங்களை மேம்படுத்துச்சு. புதுமை பெண் திட்டம், தமிழ் புதல்வன், அனைத்து கல்லூரிகளிலும் பயின்றால் அரசு முழு செலவையும் அரசே ஏற்கும் என்ற திட்டம், இப்படி பல்வேறு திட்டங்களை நம்மளுடைய திராவிட மாடல் அரசு எங்களை கொடுத்து எங்களை உரிமைகளை பெற்றுக் கொடுத்தது. அதே மாதிரிதான் 2025 திருநங்கைகளுக்கான வரைவு கொள்கை, 2018 திருச்சி சிவானந்தா நாடாளுமன்றத்தில் மாநிலங்களவையில வரைவு கொள்கையை உருவாக்கிய காரணம் அது திராவிட முன்னேற்ற கழகத்தின் முயற்சியால். ஆனால் அது பல்வேறு இடையூறுகளுக்கு பின்பு அது மாற்றி அமைச்சு 2019 ஒன்றிய அரசு ஒரு மசோதாவை நிறைவேற்றியிருக்கு. அதுலயும் சில திருத்தங்களை நாங்க ரொம்ப போராடி பெற்றோம். அதுக்கு பிறகு 2025 நம்மளுடைய திராவிட மாடல் முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் எங்களுக்கான ஒரு மிகப்பெரிய உரிமையை பெற்றுக் கொடுத்திருக்கிறார். அது என்ன தெரியுங்களா? இந்த சமூகம் எங்களை எப்படியெல்லாம் புறந்தளிச்சோ, இந்த சமூகம் எங்களை எல்லாம் இவங்களை பார்த்தாலே பாவம், தொட்டாலே தீட்டு என்று சொல்லிச்சோ, அப்படி இருந்த காலகட்டத்தில் இவங்களும் வெளியில வரணும், அவங்களுக்கான சம உரிமையும் அங்கீகாரத்தையும் பெற்றுத்தர வேண்டும் என்று 2025 திருநங்கையர் கொள்கை வரைவு கொண்டு வந்தாங்க. நம்மளுடைய இந்த கருப்பு சிவப்பு இந்த வெளியிட்ட புத்தகத்துல கூட என்னுடைய நம்மளுடைய தோழர் லிவிங் ஸ்மைல்ஸ் வித்யா ஒன்று எழுதியிருக்கிறாங்க. வட மாநிலங்கள்ல மாட்டிறைச்சியை கடத்தினா 10 ஆண்டு சிறைன்னு இருக்கு. ஆனா திருநர் மக்களுக்கான அநீதிகளை தட்டி கேட்பதற்கு வெறும் 7 ஆண்டுகள் இருந்து 2 ஆண்டுகளாக குறைத்தது ஒன்றிய அரசு. பாருங்க, இதுதான் ஒன்றிய அரசுடைய இயலாமை. ஆனால் மாநில அரசு இங்க இருக்கக்கூடிய திருநர் மக்களை எப்படி பாதுகாக்க வேண்டும், அவர்களுக்கு கல்வியிலும் வேலை வாய்ப்பிலும் எப்படி முக்கியத்துவம் தர வேண்டும் என்று உருவாக்கிய திருநர் கொள்கை. அது மட்டுமா, 2004 நான் வீட்டை விட்டு வெளியே வரும் பொழுது எனக்கு அடைக்கலம் இல்லாத ஒரு இடம் தேடி நான் 4 ஆண்டு காலம் எப்படி வாழ்ந்தேன் என்று தெரியாமல் இருந்த காலம் அது. ஆனால் தமிழ்நாடு அரசு இன்று அரண் என்ற ஒரு இல்லம் உருவாக்கி இன்னைக்கு சென்னையிலும் மதுரையிலும் அரண் என்ற இல்லம். நீ உன்னுடைய உணர்வை வெளிப்படுத்தி நீ வீட்டை விட்டு உன்னை துரத்துறாங்கன்னா நீ கவலைப்படாத, இந்த அரசு இருக்கு, நாங்க இருக்கோம், உங்களுக்கான இல்லம் உருவாக்கி இருக்கோம், நீங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அடைக்கலம் தந்த இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு. சோ அது மட்டுமல்ல, உரிமைன்னு சொல்றல்ல, உலகத்திலேயே இந்தியாவிலேயே தேர்தல் உரிமை கொடுத்தது யாருன்னு தெரியுமா? நம்மளுடைய திராவிட முன்னேற்ற கழகம், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு. இன்னைக்கு எல்லாரும் சொல்லலாம், இதோ நேத்து பேஞ்ச மழையில இன்னைக்கு முளைச்ச காலம் ஒரு கட்சி இருக்கு, இங்க எல்லாத்துக்கும் தெரியும். அவங்களுடைய அணிகளுடைய பட்டியல் வெளியிடப்பட்டுச்சு, எல்லாரும் பார்த்திருப்பீங்க. பல இழிவு சொற்களால இன்னல்களால் ஆளாக்கப்பட்ட எங்களுக்கு அடையாளம் கொடுத்தது திராவிட முன்னேற்ற கழகம், தலைவர் கலைஞர் அவர்கள். ஆனா எங்களுக்கு அவர்கள் அறிவித்த பட்டியலிலே 9ஆம் இடத்தை உருவாக்கி அதை வெளியிட்டார். அதை சோசியல் மீடியாலாம் பார்த்திருப்பீங்க, எவ்வளவு கண்டனங்கள் தெரிவிச்சாங்கன்னு தெரியும். எந்த எண்ணிலிருந்து எங்களை விடுதலை செய்து எங்களுக்கு சமூக நீதி, சுயமரியாதை, சமத்துவம் உருவாக்கி தந்த இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். அந்த எண்ணையை
மீண்டும் அந்த எண்ணுக்குள் அடக்கியது ஆரியத்தினுடைய வழியில் வந்த ஒரு தற்குறி கூட்டம். அது மட்டுமா, நம்மளுடைய கொள்கை பிடிப்போடு கொள்கை தலைவராக விளங்கக்கூடிய எதிர்காலத்தினுடைய விடிவெள்ளி நம்மளுடைய அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பற்றி இந்த இடத்தில் பேசாமல் இருக்க முடியுமா? தலைவர் கலைஞர் போலவே, அன்பு தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் போலவே திருநங்கைகளுக்கு ஒன்றா என்றால் அண்ணன் எப்பவுமே நான் இருக்கிற உங்களுக்கான ஒரு அண்ணனாக, உங்களை யார் புறந்தள்ளினாரும் என்ன, எந்த நேரத்திலும் உங்களுக்கு நான் உடன் பிறந்த சகோதரனாக துணை நிற்பேன் என்று எப்பொழுதுமே உறக்கச் சொல்வார். அதன்படிதான் நாம் சேலத்தில் நடைபெற்ற இளைஞரணி மாநாட்டில் பாலின சமத்துவம் என்ற தலைப்பில் எனக்கு உரையாட வாய்ப்பு அளித்தது வரலாற்றிலே முதல் முறை. இது தேர்தல் அங்கீகாரத்திலே முதல் முறையாக களமாட செய்ததும் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம். அதனால் தான் நான் ஒரு ஒன்றிய குழு உறுப்பினராக போட்டியிட்டு வெற்றி பெற்றேன். அதுவும் உதயசூரியன் சின்னத்தில். எந்த இயக்கமாவது சொல்ல முடியுமா? நீங்கள் எந்த ஊரில் என்னை ஏளனப்படுத்தினீர்களோ, எந்த ஊரில் என்னை கொச்சைப்படுத்தினீர்களோ, நீ பிறந்ததே சாபம் என்று சொன்னீர்களோ, உன்னை கண்டால் தீட்டு நீ தொட்டால் தீட்டு கண்டால் பாவம் என்று சொன்னீர்களோ, அந்த மண்ணில் என்னை அரசியல் படுத்தியது திராவிட முன்னேற்ற கழகம். யாரெல்லாம் என்னை ஒதுக்கினார்களோ அவர்களெல்லாம் எழுந்து நின்று எனக்கு வணக்கம் வைத்த இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இளைஞரணி மாநாடு போலவே திருநங்கைகளுக்கான குரல் கொடுப்பதில் முதன்மையானவராக இருப்பார். அவர் சட்டமன்றத்தில் முதல் கன்னி பேச்சை திருநர்கள் குறித்தும் மாற்றுத்திறனாளிகள் குறித்துமாக இருந்தது. அது மட்டுமல்ல, திருநங்கைகளுக்கான அடையாள அட்டை முகாம்கள் நடத்தியது, அவர்களுக்கு ஏதென்று பிரச்சனைகள் என்றால் முன்னின்று நடத்துவது, தொடர்ந்து அவர்களை தலைவர் கலைஞர் போலவே முன்னிலைப்படுத்தி அவர்களை வழிநடத்துவது. இந்த சமூகத்தில் நீங்களும் ஒரு அங்கம். இந்த மேடையிலே நீங்களும் சமத்துவமாக அமர்ந்து உங்களுடைய கருத்துக்களை இளைஞர்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் என்ற இந்த அரிய வாய்ப்பை வழங்கியது. இது எல்லாமே திராவிட முன்னேற்ற கழகத்தால் மட்டுமே இது சாத்தியமாகும். வேற எந்த இயக்கத்தினாலும் இது சொல்லவும் முடியாது. (2008) எங்க வீட்டில் நடந்ததை நான் சொன்னேன். ஆனா இன்னைக்கு 2025 நம்மளுடைய திராவிட மாடல் ஆட்சியின் தொடர்ச்சியாக எல்லா உரிமைகளையும் பெற்று தனித்துவமாக சமூக நீதி சுயமரியாதையோடு நாங்கள் உங்கள் முன் நடக்கிறோம் என்றால் அது திராவிட முன்னேற்ற கழகத்தால் மட்டுமே முடியும். வேற எந்த இயக்கத்தாலும் முடியாது. அதோடு நான் யார் என்பதற்கான பதிலை ஒரு நாளும் சொல்ல முடியாமல் வாழ்ந்த நாட்கள் இருக்கிறது. நான் ஒரு திருநங்கை என்பதை சொல்ல பயப்பட்ட நாட்கள் அன்று. இன்று அதே சொல்லை பெருமையாக கூறுகிறேன். நான் ஒரு திருநங்கை. அந்த பெருமையை, அந்த உரிமையை, அந்த அடையாளத்தை எனக்கு வழங்கியது இந்த திராவிட முன்னேற்ற கழகம் என்பதில் தான் நான் பெருமை கொள்கிறேன். அந்த நன்றி உணர்வோடு என்றும் உள்ளன்போடு பெருமதிப்போடும் என்னை வாழ்த்தி வளர்த்துவிடும் எங்கள் தலைவர், நம் தலைவர், நம்மளுடைய சின்னவர், எங்கள் ஆருயிர் அண்ணன் அவர்களுக்கும் இதை வாய்ப்பை வழங்கிய அனைத்து உடன்பிறப்புகளுக்கும் என்னுடைய நன்றி கூறுகிறேன். வாழ்க தந்தை பெரியார், வாழ்க அண்ணா, வாழ்க முத்தமிழர் அறிஞர் தலைவர் கலைஞர், வாழ்க நம்மளுடைய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின், வளர்க நம்மளுடைய மாண்புமிகு துணை முதல்வர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் புகழ். வாழ்க வாழ்க வாழ்க. நன்றி, வணக்கம்.
நன்றி திருமிகிரியா அவர்களே. இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு எண்ணிக்கையினால இது வர்றதில்லை. அதாவது நீங்கள் வந்து ஓட்டு அரசியல் அப்படின்னு பார்த்தோம்னா திருநங்கையர் ஓட்டுனால வந்து எவ்வளோ வந்துட போகுது. ஆனால் இது வந்து எண்ணிக்கையான விஷயம் இல்லை, சக மனிதர்களை சமத்துவமாக நடத்த